மண்ணை பிசை மனிதனை படைப்பது லேசான காரியம். மண்ணை பிசை மனிதனை படைப்பது லேசான காரியம். நினையாத வழியில் ஒரு பார்க்கும்போது ஒரு பெரிதான தாக்கி அங்கேயே ஒரு கொடாத ஒரு எங்க ஒரு சூரிய நாமத்தை சொல்கிறார்களோ ஒரு 10 மாதம் செய்வேன் என்று சொன்னேன். தேவனே, இது ஒன்றும் மரியாதை குப்பை மூலமா இருக்கிறேன் ஏசப்பா. இந்த பாவி நீ தெரிவிக்கிறேன் தேவனே, ஒரு கொடாத ஒரு சொல்றேன் ஏசப்பா. எனக்கும் ஒன்றும் தெரியாது தேவனே. என்னிலிருந்து நீ பேச வேண்டும் கெஞ்சி மத்தாடிக்கிறேன் ஏசப்பா. சொத்துவாயும் மந்தவாயும் மோசடி நீ பேசுகிற போய் இந்த பாவியோடு இருந்து நீ பேசும் தேவனே. நான் என்ன பேச வேண்டும் என்றும் என்ன தியானிக்க வேண்டும் என்று ஏசப்பா. என் நினைவில் நீ கூட இருந்து நீ பேசுகிறேன். நான் செய்கின்ற ஏசப்பா, இந்த பிரசங்கம் ஏசப்பா என் பாவத்துக்கு கிடையாத ஒரு விஷயம் பண்ணிட்டு கேட்கிற மக்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் அமைய நீ கிருபை சென்றும் தேவனே. எந்தோடிருந்து நீ ரசைப்படும் தேவனே. இந்த மெசேஜும் பரத்தில் ஒன்றும் நீ பொறுப்பெடுத்துக் கொண்டு வழி நடத்தும் இயேசு கிறிஸ்து பிரபாக எனக்கு நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இன்று கொடுக்கப்பட்ட தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீரெனை காக்கும் கேடயம். நீரெனை காக்கும் கேடயம். இந்த பரிசுத்த வாரத்தில் கடவுள் அந்த குட் ஃப்ரைடே அன்னைக்கு கடவுளுடைய பாடுகளை குறித்து முன்னாடி அவர் எவ்வளோ தியானித்திருப்பார். அவர் பண்ற பல வேலைகள் என்னவா இருக்கும் அதில் பற்றி நம்ம ஒவ்வொரு வருஷமும் இவ்வளோ வரை நம்ம எத்தனோ மெசேஜ்களை பார்த்துருக்கோம். ஆனால் இன்னும் ஒவ்வொரு நாளும் நம்ம உட்காந்து இன்னைய வரைக்கும் நம்ம எவ்வளோ வயசாவது நம்ம சர்ச்சில் உட்காந்து எவ்வளோ வேதனை கேட்டிருக்கோம், எவ்வளோ வசதிகள் பார்த்துருக்கோம். கர்த்தர் நம்ம வாழ்க்கையில இன்னி வரைக்கும் என்ன கிரியேட் செஞ்சிருக்கிறேன், இனி ஒரு காலங்களில் நமக்கு என்ன செய்ய போறாருன்றது நம்ம தான் ஒவ்வொரு வாட்டியும் நம்ம தியானிக்கிறோம். அப்படியே பார்த்தீங்கன்னா கேடயம் என்பது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். கேடயம் என்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு போர்களில் பயன்படுத்தப்படும் ஒரு ஆயுதம். அந்த ஆயுதம் எதுக்கு பயன்படும் பார்த்தீங்கன்னா, எதிராளிகளிலிருந்து நம்மளை காப்பாற்றுறதுக்கு அந்த ஆயுதம் தேவைப்படும். அப்படியான கர்த்தர் எப்படி பார்த்தீங்கன்னா, கர்த்தர் நம்மளை எப்படி காப்பாற்றுறாரு, இந்நாள் வரைய இந்த நிமிஷம் வரைய ஒவ்வொரு பொழுதும் நம்ம எப்படி வழி நடத்துகிறாருன்றது நம்ம ஒவ்வொரு மனுஷன் தியானிக்கிறோம். மனுஷன் திடீர்னு போயிட்டே இருக்கிறான், அவன் நிலைமை எப்படி இருக்கு தூங்கி இன்னைக்கு படுத்து நாளைக்கு எழுந்துக்கிட்டு மனுஷன் நிச்சயம் இல்லாத வாழ்க்கை. இந்த வாழ்க்கையிலே நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம கடவுளுக்கு பிரியமா இருக்குமா இருக்கிறது நமக்கு தெரியும். ஆனா இருந்தாலும் கடவுள் நம்ம கடவுளுக்கு பிரியமா இல்லைனாலும் நம்ம கடவுள் இன்னைய வரையுமே அற்புதமா அதுக்கு வழி நடக்கிறார். கடவுள் மேலே எவ்வளோ நம்பிக்கையா இருக்கிற மனுஷன், கடவுளுடைய தியானத்துல அதிகமா இருக்கிற மனுஷன் கூட தொல்லைகள் பிரச்சனைகள் எவ்வளோ வருது. ஆனா இந்நாள் வரையும் நம்மளை கண்மணி போல காப்பாற்றி நம்ம கடவுள் இந்நாள் வரையும் நம்மளை பண்றாரு, வழி நடத்திட்டு வர்றாரு. அப்படியாக பார்க்க போனீங்கன்னா, அந்த குட் ஃப்ரைடேக்கு முன்னாடி புதன், இந்த பரிசுத்த வாரத்தில் இந்த புதன்கிழமையில கர்த்தர் என்ன செஞ்சிருப்பாரு அப்படின்னு பார்க்கும்போது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேதத்தில் வாசிக்கும் பொழுது அந்த புதன் பார்த்தீங்கன்னா புனித புதனுக்கு உளவு பார்க்கும் புதனாக சொல்லப்படுகிறது. உளவு பார்க்கணும்னா எதுக்குன்னா, யூதாஸ் காரியத்தை பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். யூதாஸ் காரியத்துன்றவங்க யாருன்னு கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனுஷன் தான் யூதாஸ் காரியம். யூதாஸ் காரியத்தை தேர்ந்தெடுக்கும் போதே கடவுளுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். கடவுள் நமக்கு இவர் பின்னாடி நமக்கு என்ன செய்வாருன்னு தெரியாமலா இல்லை. கடவுளுடைய தீர்க்கதரிசனம் நிறைவேறத்தக்கதாக தான் இந்நாள் வரை கடவுள் எல்லாமே நமக்கு ஏற்படுத்துவார். அந்த பட்சம் யூதாஸ் காரியத்தை அவர் தேர்ந்தெடுக்கும் போதே இவர் தான் நம்மளை காட்டி கொடுப்பாருன்றது கடவுளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அப்படி இருக்கும்போது புதன்கிழமையில அந்த நேரத்திலே பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துக்கு போகும்பொழுது பந்திக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா சீமோன் வீட்டில் வீட்டுக்கு போகிறாங்க. பந்திக்கு ஆளுக்கு போகும்போது அப்போ நான் பண்ணுறது ஒருத்தரும் மாற்றி பேசும்போது கடவுளை காட்டி கொடுப்பது யாருன்றது அப்போ பேசும்போது அப்போ சொல்கிறாரு. எல்லாரும் எல்லா டீச்சரும் கேட்குறாரு. அந்த நேரத்தில் யூதாஸும் என்ன சொல்கிறான், ஏசப்பா நானா ஏசப்பா அவனை காட்டி கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி கேட்குறான். ஆனால் கடவுள் எல்லாருக்கும் சொன்ன பண்ணிடுவாரு, யூதாஸ் காரியத்துக்கு சொன்ன பண்ணிடுவாரு.
நீ சொன்னபடி ஆக கடவுள். அப்போ கடவுளுடைய தீர்மானம் பார்த்தீங்கன்னா நீ காட்டி கொடுப்பாரு தெரிஞ்சுதான் அதுக்கான ஆன்சரை கடவுள் வந்து அவங்க கொடுத்துருக்கிறாரு. அப்படியே பார்க்கும் பொழுது வேதத்துல அதே மாதிரி அவர் சொல்லும் பொழுது யூதாஸ் காரியத்தை பார்த்து சொல்லும் கடவுள் ஒரு வார்த்தை யூஸ் பண்றாரு. என்ன வார்த்தை பார்த்தீங்கன்னா நீ உன்னை ஸ்நேகிதன் என்று சொல்ற, மற்ற சீக்கிரம் ஸ்நேகிதன் என்று சொல்ற. ஏன் யூதாஸ் காரியத்தை ஸ்நேகிதன் என்று சொல்றாருன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிரேக்க சொல்லுவாங்க, காம்ரேட் சொல்லுவாங்க, இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா காம்ரேட் சொல்லுவாங்க. இந்த ஸ்நேகிதன் என்று சொல்லி எதுக்குன்னா இப்ப என் ஸ்நேகிதன் என்னை வந்து சொல்ல போறான், எனக்கு அநியாயம் பண்ண போறான்னு தெரிஞ்சாலும் அவன் நண்பன், அவனை நண்பனை தான் பார்ப்பேன். கடவுளுடைய இதுவும் அப்படிதான். கடவுள் சீசர் அந்த யூதாஸ் எப்படி பார்த்தாருன்னா அவன் என்னை காட்டி கொடுப்பான்னு தெரிஞ்சாலும் அவன் ஸ்நேகிதன் கடவுள் அவன் நேசித்திருப்பாங்க உண்மை. அதனால நம்ம ஸ்நேகிதனேங்கிறாரு. யூதாஸ் வந்து ஸ்நேகிதன் ஸ்நேகிதன் தான் நம்மளை காட்டி கொடுப்பான்னு தெரியும், வீட்டோட தான் நம்மளை காட்டி கொடுப்பான்னு தெரியும், இருந்தாலும் அவன் ஸ்நேகிதன். வேதத்துல பாத்தீங்கன்னா 3 இடத்துல வந்து ஸ்நேகிதன்ற வார்த்தை யூஸ் பண்றாரு. யாத்திராகமம் 33:11 எடுத்து வாசிக்கலாம். யாத்திராகமம் 33:11. ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல கர்த்தர் மோசேயோட முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்திற்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய மோசே என்ன சொல்றாருன்னா 3 வருஷத்துக்கு கடவுள் ஸ்நேகிதன் ஒரு வார்த்தை யூஸ் பண்றாரு. யாத்திராகமம் 33:11 பாத்தீங்கன்னா மோசேயோட முகமுகம் ஸ்நேகிதன்றாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா யாக்கோபு 2:23 பாத்தீங்கன்னா அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்ற வேத வாக்கியம் நிறைவேறிட்டு அவன் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான். என்ன பண்றாரு? ஆபிரகாமே ஸ்நேகிதன் என்றாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா யூதாஸ். கடவுள் வந்து பார்த்தீங்கன்னா 3 பேரும் தான் ஸ்நேகிதன் என்று சொல்றாரு. ஒரு மோசே, ஒரு ஆபிரகாம், இன்னொன்னு பார்த்தீங்கன்னா யூதாஸ் காரியன். அப்படியே பார்த்தீங்கன்னா யூதாஸ் காரியத்தின் என்று சொன்னா துரோகம்னு அர்த்தம். நீங்க எந்த லாங்குவேஜ்ல எடுத்தாலும் யூதாஸ் காரியத்துக்கு பொருள் பார்த்தீங்கன்னா துரோகம் தான் அர்த்தம். அப்படியே பார்த்தீங்கன்னா இப்படிலாம் இருக்கிற யூதாஸ் காரியத்தை அந்த நேரத்துல நமக்கு எப்படியாக கடவுளுக்கு துரோகம் பண்ணுவான்னு செஞ்சு கடவுள் அவரை நேசிக்கிறாரோ அந்த நேரத்துல இல்லாம நம்ம கிட்ட எப்படி கடவுள் இந்த நேரத்துல நம்ம நேசிப்பாருன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். எதிரிகளே நேசிக்கக்கூடிய கடவுள் தான் நமக்கு கடவுள். அப்படியே நம்மளுடைய எவ்வாறு நம்ம கர்த்தருக்கு கேடகமா இருக்கிறோம் என்று பார்க்கும்போது யாத்திராகமம் 14:16 எடுத்து வாசிக்கிறோம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார். கர்த்தர் என்ன பண்ணுவாரா? நமக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்க ஒண்ணுமே செய்யாதீங்க, நான் உங்களுக்காக பார்த்துக்கிறேன். உங்களுக்கு எதிரிகளா, உங்களுக்கு துரோகங்களா, உங்களுக்கு கஷ்டங்களா, உங்களுக்கு போராட்டமா, உங்களுக்கு நான் ஒரு கேடயமா இருந்து நான் பார்த்துக்கிறேன். நீ யுத்தம் பண்ண வேணாம். நீ ஜபம் பண்ற பண்ணுன்றது அப்புறமா விஷயம். நீ கடவுளுடைய தியானிப்பு வாசனத்தை ஜனமும் தியானிப்பியா இருக்கிறது கடவுள் ஒருத்தருக்கு தெரியும். இருந்தாலும் நம்ம கடவுள் இடத்துல பிரியமா இருக்கும். கடவுள் சொல்ற ஒரு வார்த்தை என்னன்னா, நீங்க சும்மா இருங்க, நான் உங்களுக்காக நின்று என்ன பண்ணுவேன், யுத்தம் பண்ணுவேன். அதுதான் நம்ம கடவுளுடைய வல்லமை. அப்படியே பார்த்தீங்கன்னா எபேசியர் 6:12 வாசிக்கலாம். 6:12. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானல் மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம மாம்ச பிரகாரமா என்ன பண்ண முடியாது, போராடக்கூடாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில தான் நமக்கு போராட்டம் இருக்கும். அந்த ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன நம்ம ஆவிக்குரிய இதெல்லாம் நம்ம பார்த்தீங்கன்னா அதிகாரன்றது இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். மனுஷன் நமக்கு என்ன எந்த நேரத்தில் எப்போ அநியாயம் பண்ணலாம், நமக்கு என்ன துரோகமா, நமக்கு மேலே உயர் அதிகாரிகள் நம்ம எப்படி கெடுக்கலாம், என்னென்ன வேலைகள் நமக்கு நல்ல சதி வேலைகள் எல்லாம் பண்ணலாம், வேலை தரத்துலேயும் சரி நம்ம எப்படி காலி பண்ணலாம் அதெல்லாம் பார்த்துருப்போம். அப்படியே பார்த்தீங்கன்னா துணைத்தனங்கள் வானமண்டலங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பொல்லாப்பு. இவன் நல்லா இருந்தா இவனை எப்படி காலி பண்ணலாம், இவன் நல்லா இருக்கக்கூடாது. ஒரு பழமொழி, என்னால நல்லா இருந்தாலும் இருக்கிற அவனுக்கு காலம் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா மனுஷகுமாரன் கடவுள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நேரத்திலையும் நம்ம இனி வரைக்கும் கையப்படாம அதிகாரிகளும் சரி வேலை தளத்திலையும் சரி எவ்வளோ பேருக்கு எவ்வளோ அநியாயங்கள் நடக்குது, எவ்வளோ துரோகங்கள் நடக்குது. ஆனால் அதிலிருந்து நம்ம கடவுள் இன்னி வரைக்குமே என்ன பண்ணுறாரு, நமக்கு ஒரு நம்முடைய எல்லா தீங்கையும் நம்மளுக்கு விலக்கி நம்ம இந்நாள் வரைக்கும் நமக்காக யுத்தம் பண்ற கடவுளாக நம்மோடு கூட இருக்கிறார்.
அவர் எப்படி பார்த்தீங்கன்னா நம்ம மனுஷன் என்ன பண்ணுவான், நமக்கு விரோதமாக எழுப்புவான். நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நன்மை சேரக்கூடாது, நம்மளை வந்து பாவத்தில் விழுத்ததுக்கு என்ன வழி பண்ணலாம், அதை மட்டும் தான் யோசிப்பான். நீ நல்லா ஒரு பாதையில் போயிடு, கடவுளுக்குள்ளே போயிட்டு இருப்ப. உடனே மனுஷன் என்ன பண்ணுவான், ஏன்டா இப்படி பண்ற, ஏன்டா இது பண்ண மாட்டேற, நீ கடவுள் உங்களுக்கு 24 hours நீ கடவுளுடைய வேதத்தில் இருக்கிறதுனால கடவுள் உங்களுக்கு என்ன காரியங்கள் செஞ்சு போறாரு. நல்லா இருக்கணும். இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா பாவத்தையும் செய்யறதுனா நல்லா இருக்கிறான். ஆனால் அந்த கடவுளுடைய தேர்தல் தான் கஷ்டத்தை போராட்டம் அனுபவிக்கிற எல்லா வேலைகளும் அனுபவிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு மனுஷனை நமக்கு எதிராக வந்து என்ன பண்ணுவான், நமக்கு எதிராக எழுப்புவான். அப்படி எழுப்புறது நம்ம விசுவாசம் என்ன பண்ணுவோம், அந்த நேரத்தில் கூட கடவுள் என்ன பண்ணுவாரா, மனுஷனுக்கு மேலே நம்ம என்ன பண்ணுவோம், மனுஷனுக்கு மேலே நம்ம வந்து கோபப்படக்கூடாது. கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவான்னு சொல்லிட்டு அவன் அப்படியே விட்டு கலக்கணும். கூட ஒரு சொல்லுவான், நான் இந்த பாவத்தை செஞ்சு அவங்க என்ன பண்ண கடவுள் சோதிச்சிருப்பாரா, இதை பண்ணு. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், ஒருத்தர் எந்த பழக்கமும் இல்லாத இருப்பான், இதை பண்ண ஒரு நேரம் ஆகிடும் போது இதை பண்ணு பார்த்துக்கலாம், ஒன்றா ஆகுது, கடவுளை பார்த்து போயிடா, கடவுள் என்ன இது பண்ண மாட்டாரா, கடவுள் நான் உங்களுக்கு பெருசாக நம்பி கொடுக்குறேன், இனி வரைக்கும் கஷ்டப்பட்டு இருக்கேன், நீ வாழ்க்கையில் பெரிய ஆகியா, இல்லை உங்களுக்கு என்ன வசதி வாழ்க்கை கிடைச்சிச்சா, நீ இனி வரைக்கும் நான் என்னோட நிற்கிறதா, நான் எல்லா பாவத்தையும் செய்கிறேன், ஆனால் நீ என்னோட நிற்கிறதா இருக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படி கிடையாது. கடவுள் வந்து பிசாசுக்கு நம்ம இடம் கொடுக்காம கத்திற்கு சொல்றோம், ஆயிரத்தி சொல்லுவான், கத்தர் மேல நம்ம பாரத்தை வச்சுட்டு நம்ம அந்த இடத்த விட்டு ஒதுக்கணும். கடவுள் பார்த்து அவங்ககிட்ட ஆர்குமெண்ட் நம்ம பண்ணக்கூடாது. கடவுள் அவங்க பேசுற பற்றி கடவுள் அவர் என்ன பண்ணணும், கடவுள் பாரத்தை வச்சுட்டு நம்ம அந்த இடத்த விட்டு கடந்து போகணும். நமக்கு என்ன பண்ண பார்த்தீங்கன்னா, நம்ம செய்ய வேண்டிய ஆவிக்குரிய வந்து வாழ்க்கையில நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேடயமா இருந்தாருன்றதுக்கு நம்ம வேதத்துல வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா எகிப்துக்கு அடிமையா இருந்தாங்க. எகிப்து மக்கள் அடிமையா இருந்தாங்க. இஸ்ரேல் மக்கள் எகிப்தில் வந்து அடிமையா இருந்தாங்க. அந்த அடிமையா இருந்த மக்கள் பார்த்தீங்கன்னா எத்தனை வருஷம் அடிமையா இருந்தாங்க தெரியுமா? 430 வருஷம். 430 வருஷம் என்ன பண்றாங்க, அடிமையா இருக்கிறாங்க. அப்ப இருந்த மக்கள் யாரும் எவ்வளவு பேர் பார்த்தீங்கன்னா 30 லட்சத்துக்கு மேல இருக்காங்க. 30 லட்சம் மேல ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அடிமையா இருக்கிறாங்க. அடிமையா இருக்கும் போது என்ன பண்றாங்க, அந்த இடத்துல வந்து என்ன பண்றாரு, மோசையை வந்து அந்த மக்களை கடவுள் என்ன பண்றாரு, மோசையை கொண்டு அந்த மக்களுக்கு ஒரு கடையமா இருந்தா அந்த இடத்துல இருந்து அவரை விடுவிக்கணும்னு சொல்லிட்டு மோசையை கொண்டு என்ன பண்றாரு, அந்த இஸ்ரேல் மக்களை வழி நடத்துறாரு. இஸ்ரேல் மக்களை ஒரு இடத்தை விட்டு வழி நடத்தும் போது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆனா அங்க வந்து அவங்க அந்த எகிப்தின் ராஜாவா இருந்த ஒரு பார்வோன் என்ன பண்றாரு, இவங்க வெளியேற்று கடவுள் எல்லா வழியும் ஏற்படுத்துறாரு. ஆனா அந்த பார்வோன் ராஜா என்ன பண்றாரு, இவங்க வெளியேற்றிட்டா இவங்க எப்படி நம்ம நாட்டில் நமக்கு தேவையான பில்டிங் கட்டுறது, இல்லை அந்த இடத்துல வீட்டு வேலை செய்யுது, மற்றபடி எல்லா பணிபுரிகளும் இவங்களை வச்சுதான் அந்த பார்வோன் ராஜா வந்து வழி நடத்திருந்தார். அவங்களை வச்சுதான் எல்லாம் வேலை வைத்தார். இவங்க இங்கிருந்து போயிட்டா எப்படி, ஒரு ஆஃபீஸில் கூட அப்படிதான், எவ்வளோ மற்ற இச்சை வர அவன் அந்த இடத்துக்கு போக வைக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. இவன் எந்த கேள்வி கேட்க மாட்டான், இவங்க கம்மி சம்பளம் கொடுக்கலாம், அவன் அங்கேயே வச்சுக்கலாம், இவரை வச்சு நம்ம எல்லாம் சாதிச்சுக்கலாம், நமக்கு தேவையானது எல்லாத்தையுமே வந்து நிறைவேற்றிக்கலாம் அப்படின்னு தான் நினைப்பாங்க. அப்படியே தான் பார்க்கும்போது பார்வோன் ராஜா யோசிக்கிறாரு, இந்த மோசை வழிநடத்தி போகும்போது அவங்களுக்கு எப்படிலாம் வந்து தலையை கொண்டு வரலான்னு பார்வோன் ராஜா யோசிக்கும் போது அப்படா பண்றாரு, ரதங்களை கொண்டு இறக்குறாரு. ரதங்களை கொண்டு இறக்கும் போது என்ன பண்றாருன்னா, இவங்களை இந்த இடத்த விட்டு விடுவிச்சு கானான் தேசத்துக்கு போய் பிரவேசிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரதங்களை வந்து அனுப்புறாரு. ரதங்களை அனுப்பும் போது என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்துல பார்வோனுக்கு ரதங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பவர்ஃபுல்லான ஒரு படைன்னு சொல்லுவாங்க. இப்ப எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட ஒரு 10 வருஷம் முன்னாடி இருக்கிறோம். அந்த மாதிரி ஒரு காலத்துல பார்வோன் படையினாவே அந்த காலத்துல எல்லாருமே அதை பயப்படுவாங்க, அந்த அளவுக்கு வலிமை கொண்ட படை. ஆனா இருந்தாலும் கர்த்தர் என்ன பண்றாரு, அந்த இடத்துல இஸ்ரவேல் மக்களை எப்படியா வழிநடத்துறாருன்னு பார்த்தீங்கன்னா, கடவுளுக்கு எல்லாமே கேட்கறாங்க. மக்கள் பார்த்து பார்வனை பார்த்து பயப்படுறாங்க. ஐயோ வந்துட்டாலே என்ன பண்ண போனா நம்மளை சாகடிச்சிருவான், நம்ம அவங்க நின்று போர் செய்யற அளவுக்கு அவங்க கெப்பாசிட்டி கிடையாது, அதை நம்மளை காலி பண்ணுவான். அந்த இடத்துல வந்து இருக்க நம்ம கைவிடப்பட்ட மக்களா இருக்கிறவே நம்ம யார் காப்பாற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் எடுத்து அந்த இடத்துல தேடும் போது கடவுள் என்ன பண்றாரு, அந்த நேரத்துக்கு நீ போ நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரி கோட்டையை கொண்டு வழி நடத்துறாரு. அந்த இடத்துல போகும்போது அங்க என்ன பார்த்தீங்கன்னா பார்வையிடுறது வரும்போது செங்கடல் பார்த்தீங்கன்னா 2ஆ பிளக்குது. கர்த்தர் வந்து எப்படி அவங்களை பாதுகாக்கிற கடையமா இருக்கிறாங்க, செங்கோல் வந்து 2ஆவது பிரியுது. அந்த செங்கோல் பிரியிற இடத்துக்கு பார்த்தீங்கன்னா யாருமே எதிர்பார்த்துக்கூடாது. அந்த இடத்துல வந்து அந்த செங்கோல் ஒன்று இல்லை, அந்த கடலுக்கு இருக்கு, அதனால நம்ம போக முடியுது. இங்க பார்த்தா இவங்க ரதம் வருது, மணி பேர் நம்ம படம் லாக் ஆகிட்டோம் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்க வந்துச்சு. பயம்
அப்ப என்ன பண்ற கடவுள் எப்பயுமே வாக்கு கொடுத்து வாக்கு மாறாம வரும். அதான் நம்ம கடவுள் சொன்னதை செய்வதுதான் நம்ம நடக்குது. அப்படியே இருக்கும் போது என்ன பண்றாரு, அதாவது செங்கடலை பிரிக்கிறாரு. செங்கடலை பிரிக்கும் போது பார்த்தீங்கன்னா அது மீட்டர் பார்த்தீங்கன்னா எவ்வளவு தூரம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலா 16 கிலோமீட்டர் அப்படிதான் சொல்லிக்கிறது. அது எக்ஸாக்டா தெரியல. 16 கிலோமீட்டர். அடி பார்த்தீங்கன்னா 25 மீட்டர். ஆக்சுவலா ஒரு 100 அடி இருக்கும். அந்த அளவுக்கு அது பார்த்தீங்கன்னா அது எல்லாமே இந்த 18 மீட்டரும் 25 மீட்டரு உயரமும் இப்படி பிரியும் போது 100 அடியும் இப்படி பிரியும் போது சுவர் மாதிரி நிற்குது. அதை ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்போ சாதாரணமாக கூட இல்லை. சுவர் மாதிரி ஏன் நம்ம அதை குறிப்பிடுறாங்கன்னா, கடலை பிரிச்சுட்டா இப்போ ஏரியும் ஆறும் பிரிச்சுட்டா அங்கே சேர்ந்து சகதியமாக இருக்கும். அந்த இடத்துக்கு நம்ம கடக்க முடியாது, சித்திப்போம். போகும்போது நடந்து தப்பிச்சு ஓடணும்னு நினைச்சாலும் நம்ம சித்திப்போம். ஆனால் அந்த மாதிரி நம்ம கடவுள் என்ன சுவர் மாதிரி ஒரு அந்த இடத்த உருவாக்கி அந்த மக்களை அங்கிருந்து வெளியேற்றுறாரு இஸ்ரேல் மக்கள். அப்போ பாபுன்றது என்ன பண்ணி வந்து அந்த கடலை வாழ்ந்து இறந்துடுறாங்க. அப்படியே கடவுள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கடவுள் அப்படிதான் இருக்கிற, நமக்கு கேடமா இருக்கிற. நம்மளால ஒரு விஷயம், நமக்கு ஒரு ஆபத்து வருது, நமக்கு ஒரு பிரச்சனை வருது, நமக்கு ஒரு தண்ணீர் வருது, ஒரு கஷ்டம் வருதுன்னா நம்ம அந்த இடத்துல தோறு உட்காந்துருக்கோம். நம்ம கதவு அடைக்கப்பட்டா 7 கதவு நம்ம திறக்கப்படும். நம்ம ஐயோ டோர் லாக் ஆயிடுச்சா, நம்ம லைஃப் முடிஞ்சிச்சு. ஒரு இடத்துல நீங்க ஸ்டக் ஆகிட்டீங்கன்னா வாழ்க்கை வாழவே முடியாது. வாழ்க்கை வாழலாம் எடுத்து போறாங்க. கடைசி நிமிஷம், கடைசி ஒரு செகண்ட் இருக்கும்போது கூட நம்ம கடவுள் மேல வச்ச விசுவாசம் ஒரு நாளும் குறையக்கூடாது. அப்படி குறையாம இருந்தா மட்டும்தான் நம்ம அந்த இடத்துக்கு சார்ந்து கொண்டு கடவுள் நம்மளை காப்பாற்ற பிரயோஜனம். கடுகளவு விசுவாசம் இருந்தால் மலையை பிறந்து போயிதான் இருக்கும். அப்படிதான் விசுவாசம். கடுகு எதுக்கு விசுவாசத்துக்கு அடையாளமா சொல்றாங்க தெரியுங்களா? கடுகு பார்த்தீங்கன்னா முழுமையா இருக்கும். கடுகுல பார்த்தீங்கன்னா கடுகு மாதிரிலாம் இருக்கும், பல்ல பயிரெல்லாம் இருக்கும். கடுகு ஏன் உதாரணமா இருக்கிறாங்கன்னா முழுமையா இருக்கும். அதுக்குதான் கடுகளவு விசுவாசம். கடுகளவு விசுவாசத்துக்கு மெயினா காரணம் அதுதான் ஒரு பைப். எனக்கு எந்த அறிவுரை சொல்றேன், கடுகு அதுதான் வந்து கடவுள் ஒப்பிட்டு பேசுறா. 4 வருஷம் சொன்னவங்க நான் கேள்விப்பட்ட வரைக்கும் கடுகு முழுமையா இருக்கும். அது வந்து ஒரு மாதிரி பல்ல பயிரெல்லாம் இருக்காது. அதனால்தான் கடவுள் என்ன சொல்றாங்கன்னா கடுகளவு விசுவாசம் இருந்தால் மலையை பார்த்து போகணும்னா போயிடும் அப்படின்ற மாதிரி தான் கடவுள் இன்னி வரைக்கும் நீங்க வைக்கிற ஜபமும் சரி, நீங்க பண்ற வேண்டுதலும் சரி, கடவுளுக்கு முழுசா வச்சிருங்க. அவரை நிறைவேற்ற மாட்டாரா, நம்ம காப்பாற்ற மாட்டாரான்ற எண்ணம் என்னைக்குமே நம்ம மனசுல நம்ம அழிஞ்சாலும் பரவாயில்ல, கடவுளுக்காக அழிஞ்சாங்க. ஸ்டேஜுக்கே போனாலும் கடவுள் நம்ம காப்பாற்றுறாங்க. சாத்திர வேஷம் நம்ம நெருப்பு சொல்றாங்க. ஆனா என்ன அவங்க கடவுள் மேல வச்ச நம்பிக்கை இல்ல, ஐயோ கடவுள் நம்ம கை விட்டுறாரு, நம்ம அவர்தான் காலி நினைச்சதுனால அந்த உலாவை அந்த நெருப்பு உலா வந்து சொல்றாங்க. அந்த மாதிரி இருக்காங்க. நம்மளுடைய விசுவாசம் அப்படிதான் இருக்கும். அப்படி இருக்கும்போது தான் கர்த்தர் நமக்கு முழுமையான கேடகமா நமக்கு விளங்குவார். அது இன்றைக்கு நான் இல்லை, 20 வயசுல முடிச்சுருக்கேன். ஆனால் இதுக்குதான் எவ்வளவு மெசேஜ் பேருக்கு எவ்வளவு இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை இன்னி வரைக்கும் எனக்கு இல்லாத ஞானம் உங்களுக்கு அதிகமாக இருக்கலாம். இருந்தாலும் கடவுளுடைய சொல்ற ஒரு வார்த்தை என்னன்னா, என்னைக்குமே சரி நம்முடைய விசுவாசத்தையும் சரி, நம்ம தைரியத்தையும் சரி, நம்ம நம்பிக்கையும் சரி என்னைக்குமே விட்டு அது கடைசியிலேயே நம்ம கை பிடிச்சி நிற்கும் போது கடவுள் நம்ம எந்த இடத்துல வேணாலும் தூக்கி அது வர முடியாத இருக்காங்க. எதிரிக்கு கூட என்ன பண்ணனா அப்படியே பார்த்தீங்கன்னா எரேமியா 15:21 எரேமியா 15:21 நான் உன்னை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவித்து உன்னை பலவந்தரின் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன் என்கிறார். கர்த்தர் தான் சொல்றாரு. நமக்கு முன்னாடி இருக்கிறது வந்து பொல்லாதவங்க, நம்ம எதுவுமே அவங்க பண்ண முடியாது, அவங்க நம்ம ஏதாவது பண்ணிடுவாங்க அப்படிங்கிற எண்ணம் நம்ம மனசுல வச்சுன்னா நம்ம கண்டிப்பாக பண்ணிடுவாங்க. கடவுள் பார்த்துப்பாரு, கடவுள் நம்ம காப்பாற்றுவர்கள் இருக்கும் பொழுது கடவுள் நமக்கு என்னவா இருப்பாரா, பொல்லாதவர்கள் நம்ம என்ன பண்ணுவாரு, நீக்கி தப்பு வைப்பாரு. அந்த விசுவாசத்தை கடவுள் எதிர்பார்க்கிறாரு. சங்கீதம் 118:16 வாசிங்க. கர்த்தரின் வலது கரம் உயர்ந்திருக்கிறது, கர்த்தரின் வலது கரம் பராக்கிரமம் செய்யும். கர்த்தருடைய கரம் எப்படி இருக்குமா? அப்புறம் பராக்கிரமம் செய்யணும். கர்த்தருடைய கரம் பராக்கிரமம் செய்யணும். நம்ம எந்த மொழிக்கு எந்த மொழிக்கு போகணும் நமக்கே தெரியாது. அவங்க நினைச்சாங்கன்னா செய்யணும்னு ஒரு முடிவு பண்ணிட்டாங்க, பராக்கிரமம் செய்ய நினைச்சாங்கன்னா நம்ம யாருமே இருந்தது. அவங்க உலகக்கூடிய ஆளாவதாக இருக்கலாம், இந்த உலகத்தையே ஜெயிக்கக்கூடிய ஆளாக இருக்கலாம்.
நான் வீட்டில் சாப்பிட்டவங்க வந்து நம்ம காலி பண்ணிடலாம். கடவுள் வந்து கடவுள் ஒருத்தரை சோதிக்கும் போதுமே கடவுள் ஒருத்தர் என்ன சொல்றாங்கன்னா, என் பிள்ளை நீ சோதிச்சுக்கலாம், ஆனால் உயிர் எடுக்கிற அதுக்கு வந்து ஒரு பிசாசு கிடையாது தான் கடவுள் முன்னேறி சொல்றாரு. கடவுள் உங்க பிசாசுக்கு ஒப்படைச்சு அதை சாவச்சு எனக்கு தெரியாது, அவன் சேர்த்தாலும் விசுவாசமா இருக்கு கடவுள் என்னைக்கு ஒரு நாட்டை சொல்றாரு. நீ என் பிள்ளை எவ்வளவு வேணா சோதிச்சுக்க, ஆனா அவன் வந்து என்னை மறுதளிக்க மாட்டான். நீ வச்சு எவ்வளவு வேணா சோதிச்சுக்க, ஆனா உயிர் எடுக்கிற மாதிரி உனக்கு எனக்கு என்னைக்குமே கிடையாது. அதான் கடவுளுடைய தீர்மானம். நீ என்ன வேணா சோதிச்சுக்க, அவனுக்கு நோய் கொண்டு வரியா, அவனுக்கு வேலையை கொண்டு வரியா, அவனுக்கு கஷ்டத்தை கொண்டு வரியா, அவன் குடும்பத்தை பிரிக்கிறியா, அவன் லைஃப்பை காலி பண்ணுறியா, எல்லாம் வேணா பண்ணிக்கும். ஆனால் உயிர் எடுக்கிற அதிகாரம் கூட எனக்கு தெரியும். ஏன்னா கடவுள் நம்ம ஊக்குவிச்சுக்கிறேன். வாழ்க்கையில் நம்ம யாருக்கு நம்ம இதை எப்படி பயன்படுறது நம்ம பொறுக்கும் போதே நம்ம கடவுள் நம்ம ஏறி வச்சுட்டாரு. இவன் இவ்வளவு இப்படிதான் இருக்கணும், அவன் அப்படிதான் இருக்கணும். கடவுளுடைய தீர்மானம் இல்லாமல் நம்ம லைஃப்ல ஒன்றுமே இருக்கணும். ஒவ்வொரு விஷயமும் கடவுளுடைய தீர்மானத்தில் தான் நடக்குது. உன் மீது என்ன பண்ணுவாங்க, எல்லா விஷயமும் உன் மேலே எழுதி வரும். உங்களை காலி பண்ணாங்க எல்லா விஷயமும் கொஞ்சம் நேரத்தில் லைஃப்ல உங்களுக்கு கொடுக்க முடியாத கஷ்டம். நீ எப்படா கடவுளுக்கு வெளியே வருவேன், உன் லைஃப் எப்படி காலி பண்ணாலும் எல்லா விதமான தொல்லைகளும் வெளியே கொடுக்கும். கடவுள் நமக்கு கிடையமா இருக்கும். ஒரு நாள் காப்பாற்றுறதுக்கு மட்டும் தான் நம்ம கொடுக்கும். குடும்பத்தில் பிரச்சனை வரும், நம்ம லைஃப்ல வந்து யாருக்கும் ஒருத்தருக்கு சமாதமாக இருக்கிற போராட்டம் வரும். லைஃப்ல என்ன பண்ணலாம், யாருக்கு எப்படி கலகம் உண்டாக்கி லைஃப்பை ட்ராய் பண்ணலாம் அப்படின்றது எதுவுமே இல்லாமல் கடவுள் வந்து நம்ம எல்லா வித சோதனைகளும் வந்தாலும் அதை ஜெயிச்சு கடவுளுக்கு நம்ம வந்து நிற்கிறது நம்ம விசுவாசம். அதுதான் கடவுளும் இருக்கிற அந்த மாதிரி இருக்கும்போது தான் நம்ம கடவுளுக்கு விசுவாசமாக இருக்கும்போது கடவுளும் நம்மளுக்கு வந்து ஒரு கேரளமாக இருக்கிறோம். உன்னை என்ன பண்ணோம், நம்மளை சுற்றி நமக்கு கண்ணுக்கே தெரியாத ஒரு போர் ஒன்று நடந்துருக்கோம் லைஃப்ல. என்னைக்குமே நம்ம உலகத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியாது இது நடக்குது, நம்ம லைஃப் எப்படி நடக்குது கெடுக்குது, கஷ்டமா இருக்கும், கடற்பரிச்சனை இருக்கும், தொல்லை இருக்கும், வேதனை இருக்கும். எப்போ ஏதாவது லைஃப்ல ஏதாவது பண்ணிக்கலாமான்னு தோணும். ஒரு காலகட்டம் போக போக நம்மளால வாழ்க்கையை பேசிக்கிற மாதிரி பிசாசு நமக்கு ஏதாவது ஒரு போராட்டம் பின்னாடி வாழ்க்கையில கொடுத்துட்டே இருப்பான். ஆனா அந்த போராட்டத்தை வந்து நம்ம வெற்றி பெற்று அதை கற்றுக்க நம்ம நிற்கிறது தான் வந்து கடவுளுடைய தீர்மானம். கடவுளுக்கு நடந்துட்டு அதுதான் வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனை கண்ணீர் கஷ்டங்கள் வந்தாலும் அதை வந்து என்னைக்குமே என்ன பண்ண முடியாது, விட்டு நின்றக்கூடாது. அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கதை ஒன்று, அதெல்லாம் மரங்கள் இருக்கு, மாமரம், வாழை மரம், வேப்ப மரம், தேக்கு மரம் சொல்லிட்டு எல்லா மரமும் இருக்கு. ஒவ்வொரு மரமும் என்ன பண்ணுறா அவ்வளோ பெருமையை பேசுது. இந்த மாமரம் பார்த்தீங்கன்னா நான் தான் மரத்திலே ரொம்ப ஸ்பெஷலு, ஏன்னா நான் கனி தரேன், நான் பழம் தரேன், என்ன நிறைய பேர் விரும்புவாங்க, ராஜாக்கெல்லாம் என்ன தான் விரும்புவாங்க, அதனால வந்து நான் தான் ஸ்பெஷல்னு சொல்லிட்டு மாமரம் தருது. வாழை மரம் நான் வந்து போட்டிக்கு இது சொல்லுது, இல்லை நான் தான் ஸ்பெஷலு, என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் கனி தருவேன், இலை தருவேன், காய் தருவேன், நான் எல்லாமே தருவேன், என்னை எடுத்து வாழத்தை நிற்க முன்னாடி நல்லதுன்னா முன்னாடி வந்து சொல்லுவாங்க, எல்லாத்துக்கும் நான் தான் முக்கியமாக இருப்பேன், எனக்கு எந்த பொருளும் வேஸ்ட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு வாழை ரொம்ப பெருமையாக பேசுது. வேப்ப மரம் பார்த்தீங்கன்னா ஐயோ அதெல்லாம் கிடையாது, நீ கனி தருவியா, நீ பழம் தருவா, எல்லாத்துக்கும் கடைசி சுகரும் கொடுத்த, ஆனால் இங்கே எல்லாத்தையும் காலி பண்ணுற பவர் என்கிட்ட தான் இருக்குது. வேப்பரை நான் தான் முக்கியம், உங்களுக்கு அது இந்த பழம்லாம் முக்கியம் கிடையாது, நான் இருந்தால் தான் உங்கள் லைஃப்பில் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுது. அங்கே என்ன பண்ணுறீங்கன்னா தேக்கு மரமாக இருக்குது. தேக்கு மரம் என்ன பண்ணுது, தேக்கு மரத்தை பார்த்து எல்லா மரமும் கிண்டல் பண்ணுது. என்ன கிண்டல் பண்ணி பார்த்தீங்கன்னா, நாங்கள் எல்லாத்துக்கும் யூஸ் ஆகலாம், நீ எதுக்கும் யூஸ் ஆக மாட்டேன், இல்லை உங்களுக்கு எதுவும் சொல்ல மாட்டேன், நீ சைலண்டாக நின்று என்ன ஜனமாக நிற்கிறேன்னு சொல்லிட்டு தேக்கு மரத்தை பார்த்து என்ன பண்ணு, எல்லா மரமும் கிண்டல் பண்ணுது. தேக்கு மரம் அப்படியே வெயிட் பண்ணுது, கொஞ்ச நாள் ஆகும், போகுது, ஒரு பெரிய காற்று மழை புயல் வராது பெருசாக வருது. அந்த புயல்ல எந்த மரமும் நிற்காது. அப்படி இருக்கும் பொழுது என்ன ஆச்சுன்னா, மாமரம் பேசிட்டு கிண்டல் பண்ண சொல்லுவோம், மாமரம் காலி, வாழைமரம் நான் தான் எல்லாத்தையும் யூஸ் ஆகும் சொல்ல மாட்டேன், வாழைமரமும் காலி. அப்புறமா பார்த்தீங்கன்னா வேப்ப மரம் நான் தான் உங்களுடைய ஸ்பெஷல் வேப்ப மரம் சொல்லுவேன், வேப்ப மரம் காலி. ஆனால் தேக்கு மரம் தனிச்சு நிற்குது. ஏன்னா எப்பவுமே எதுக்கு இது உதாரணமாக சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, நம்ம லைஃப் இன்னைக்கு நீ ஒன்றுமே கிடையாதுன்னு சொல்லி நம்ம கேள்வி பண்ணுறவங்க, கிண்டப் பண்ணுறவங்க, இவங்களாம் என்ன பண்ணிடுவான், இவன் லைஃப்பில் கடவுளாக ஒன்று என்ன சாதிச்சிருப்பானா அப்படின்னு உலக மக்கள் நம்ம கிட்ட பண்ண 1000 பேர் இருப்பாங்க. ஆனால் நம்ம அவங்க சொல்ல வேண்டிய பதில் தேக்கு மரம் மாதிரி பதில் சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்லுவாங்க. காலம் வரும், அப்போ வச்சு சொல்லணும் கடவுள் எனக்கு இதான் செஞ்சாருன்றது அந்த காலம் வரும்போது நம்ம சொல்லணும். தேக்கு மரம் என்ன பண்ணாங்க, குழந்தை எல்லாமே காலி ஆயிடுச்சுக்காங்க. அப்போ தேக்கு மரத்தை பார்த்து எல்லா மரமும் மதிப்பு தெரிவித்தாங்க. நீங்கள் ஆனால் சாரி தேக்கு மரம் உங்களை நான் கிண்டல் பண்ணிட்டோம்,
ஆனால் உங்ககிட்ட தான் எங்களோட எல்லா பவர் அதிகமாக இருக்குது. ஆனால் நீ அதை காட்டிக்கல, அந்த வீண் பெருமை நீ பேசிக்கல. அப்படி இருந்ததுனால தான் இன்னைக்கு உயர்ந்து நிற்கிறேன். நாங்கள் பெருமையை பேசி கிட்ட போனதுனால தான் இன்னைக்கு நான் வெள்ளையே நாங்கள் நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு சொல்லும்போது இது எதுக்கு உதாரணம் இதுதான். வாழ்க்கையில் நம்ம யாருமே யாரமாக பேசக்கூடாது, யாருமே கேள்வி கேட்கலாம் பண்ணக்கூடாது. இதனால என்ன முடிவு மட்டும் சொல்லக்கூடாது. கடவுள் அவனை பிடிச்ச ஒரு திட்டத்தை வச்சிருப்பாரு. அதை எப்போ நிறைவேற்றணும், எப்படி நிறைவேற்றணும், காலம் வரும். அந்த காலம் வர வரைக்கும் வீணாக சவாலாக இதில் பண்ணுறது நான் பார்த்துறேன், நான் இப்பே பார்த்துறேன், இப்பே பண்ணுறேன் அப்படின்னு அந்த மாதிரி பேசி வாழ்க்கையில் ஒன்றுமே நான் குழந்தை உணர்ந்துருக்கு. கடவுளுக்கு பார்வைக்கு முன்னாடி என்றைக்குமே நம்ம தாழ்மை தான் இருக்கும். அந்த தாழ்மை இருக்கும்போது தான் கடவுள் தேடாமல் பயணம் வச்சுருவாரு. எந்த ஒரு வீண் பெருமைக்கும் நம்ம இடமே கொடுக்கக்கூடாது. வீண் பெருமை அழிச்சிடும். ஆளுநர் இருந்தால் அதுவாக அசிங்கப்படும். அது ஒரு பழமை. அதுக்காக சொல்லுவேன், என் மனசு தோல்வி சொல்லுவேன். ஆரம்பம் இன்னைக்குமே அது நானாக அசிங்கப்படும். அந்த மாதிரி தான் எடுத்து வாசிங்க. சங்கீதம் 27. சங்கீதம் 27. சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களும் எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம். என்ன சொல்றாங்க? என்கிட்ட என்கிட்ட பெரிய படம் இருக்குது, என்கிட்ட படம் இருக்குது, என்கிட்ட ஆட்கள் படம் இருக்குது, என்கிட்ட கவர்மெண்ட் எல்லாம் இருக்கிற பவர் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக பேசுகிற எவ்வளோ பேர் இருப்பாங்க. ஆனால் அதை குறித்து என்னைக்குமே மேன்மை பாராட்டுங்க. கடவுள் இடத்துல நம்ம என்னைக்குமே என்ன பண்ணுவோம்? தாழ்மையாக இருக்கணும். தாழ்மைனா ஒரு மனுஷனை உயர்த்தணும். தாழ்மை இல்லைன்னா வாழ்க்கையை எதுவுமே பண்ண முடியாது. பெருமை உள்ளவருக்கு கர்த்தர் என்ன பண்ணாரா? எதிர்த்து நிற்கிறாரு. தாழ்மை உள்ளவருக்கு அநேக பேர் திருமையை அளிக்கிறாரு. என்னைக்குமே வாழ்க்கையில நானும் சரி எல்லாருமே சரி வாழ்க்கையில நம்ம பயன்படுற ஒரு விஷயத்த அந்த நேரத்துக்கு வர பேசணும். ஆனால் வாழ்க்கையில நம்ம என்னைக்குமே என்ன பண்ணுறோம்? பெருமையை எவன் அந்த பெருமையை எடுத்து போறானோ அவன் தான் வாழ்க்கையில எல்லா விஷயத்தையும் உயர்ந்து நிற்கிற ஒரு கடவுளாக இருக்கும். நான் படிச்சுட்டேன், நான் பெரிய படிச்சுட்டேன், நான் பெரிய நின்றுட்டேன், நான் என்னால் எல்லாம் செய்ய முடியும், எனக்கு எல்லாம் அதிகாரம் இருக்குது, என்னால் நான் செய்ய முடியும், நான் இவங்களுக்கு வேலை வாங்க முடியும், இவங்களுக்கு கெடுக்க முடியும், இவங்களை காலி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க குடிக்க வரணும்னா எனக்கு பவர் இருக்குன்னு இவங்க குடிக்கணும். நீ முன்னாடி குடிக்க வரணும். நீ இன்னைக்கு நீ இருக்கிற இடத்துல 24 பேர் உட்காருவோம், அந்த இடத்துல இன்னொருத்தவங்க உட்காரும். அதனால வாழ்க்கையில என்னைக்குமே நம்ம கிட்ட பவர் இருக்குதுன்றதுக்காக என்னைக்குமே யாரையுமே யாரும் பேசக்கூடாது. உடனே கஷ்டப்படி எனக்கு நான் யோசிக்க வாழ்க்கையில எந்த விஷயத்தையும் எந்த நேரத்திலையும் பெருமைப்பட்டு வாழாம காட்டிய கடவுளுக்கு ஒப்பு கொடுத்து லைஃப்ல நம்ம என்ன செய்ய வேண்டும். நம்ம ஒரு வருஷமோ ஒரு குற்றைகள் ஒரு வருஷம் வர ஈஸ்ட் ஒருத்தர் வாழ்க்கையில எத்தனோ வருஷங்கள் இதுக்கு முன்னாடி இருந்தவங்களும் பல ஆண்டுகளா கடவுளை வேலைக்கு அழைச்சி நம்ம இப்படி கட்சியில் உட்காரும் நம்ம பார்த்து கடவுள் அப்படியே முடிக்கிறோம். இன்னைக்கு அதிக மெசேஜ் எனக்கு நான் இந்த மெசேஜ் சொல்றேன், பொதுவாக சொல்றேன், நான் கேட்டவங்க சொல்றேன். சில பேர் மெசேஜ் இருக்கும்போது அதே விஷயத்தை கடவுள் அதிக பயங்கரமாக உணர்ந்துட்டாரு, அதை விட்டுட்டோம், இதுக்கப்புறம் அதை செய்யவே கூடாது அப்படின்னு சொல்லி நினைப்போம். ஆனால் வெளியே போனால் மெசேஜ் சரியாக காத்து வைப்போம். நினைப்போம் அதே கடவுளுக்குள்ள இன்னைக்கு போய் ஃபுல்லாக முடிக்கணுன்றத நம்ம உட்காந்து மைண்ட்ல வெளியே போறவே சரி கூட பார்த்துக்கலாம். என்ன இருக்குது கடவுள் நம்மளை படிக்கிற வேலையான படிக்க போறாரு, கடவுள் நம்ம ஆனாலும் வேலை பேசுவோம், வாங்கினா கடவுள் பேசிக்கிறாரு, பசுத்தவாங்க பேசிக்கிறாரு அப்படின்னு நம்ம எல்லாம் சொல்லி நம்மளே ஆரோக்கிய பற்றி நம்மளே வழி நம்ம தப்பான வழி போகிறதுக்கு நம்ம வழி வருகிறோம். அப்படி இல்லாமல் இனி வரும் காலகட்டத்தில் கடவுள் நமக்கு ஒரு கேடகமாக இருக்கணுமா? இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நான் சொன்னது கொஞ்சமாக தான் இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்சு பெரிய விளங்குறது உங்களுக்கு தெரிஞ்சது அதிகமாக இருக்கும். லைஃப்பில் நம்ம கடவுள் ஒரு கேடகமாக இருக்கணுமா? லைஃப்பில் எப்படி இருக்கணும், கத்தருக்கு எப்படி வாழ்க்கை ஒப்புக்கணும், தீர்ப்பு நிர்ணயிக்காமல் காலத்தில் எப்படி இருக்கணும், லைஃப்பில் இருக்கிற காலகட்டத்தில் கத்தருக்கு உன்னத வாழ்க்கை எப்படி வாழணும் அப்படின்னு எல்லாம் உணர்ந்து எப்படி இந்த இஸ்ரேல் எகிப்து கத்தர் காப்பாற்றி கூட்டி போனார். அவர் கடவுள் சொன்ன வார்த்தையை காப்பாற்றி வாக்கு நடத்தப்பட வாக்கு மாறாமல் இருக்கு எப்படி வழிநடத்தினாலும் அதே மாதிரி நம்மளை வழிநடத்தணும் நினைச்சோம்னா கடவுளை கடைசி நிமிஷம் வரைக்கும் இருப்போம் தருணம் வரைக்கும் நம்ம கடவுளுடைய விசுவாசத்தை விட்டுறோம். என்னைக்குமே கடவுளுடைய விசுவாசத்தில் நம்ம நினைச்சு நிற்கும் பொழுது வாழ்க்கையில் நம்ம கடவுள் இந்த இடத்துல இந்த இடத்துல இருக்கக்கூடிய யாரையும் கடவுள் கடவுள் ஒருத்தருக்கு உயர்த்தவும் முடிவு பண்ணாங்க. யாராலும் கடவுள் அப்படியே கடவுள் கடவுள் நம்ம பசுமையும் சரி, நம்ம உலகப்பிரகார வாழ்க்கையும் சரி, ஆவிக்குரியான வாழ்க்கையும் சரி, நம்ம உயர்த்தி நிற்கிறோம்னா கடவுள் இருக்கிற நம்ம அதுக்கு சாதியாக இருந்து நம்முடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி உயர்த்தி ஜபம் பண்ணால் கடவுள் நம்ம வாழ்க்கையில் எல்லா விதமாக ஆசீர்வாதங்களும் கூட்டி கொடுக்குறாங்க.
இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபம் செய்கிறேன். ஆமென்.